ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிராக நம்ம பிறக்கிறதுக்கு மாதாவும் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது உண்மைதாங்க. நிறைய சாதனை பெண்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்மளும் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சாதனை புரிஞ்சு முன்னுக்கு வரணும், முன்னாடி வரணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம நிறைய செயல்களில் ஈடுபடணும், அயராத உழைக்கணுங்க. நிறைய அதே மாதிரி ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும், நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். நம்ம உடம்பு நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது. அதனால் நம்ம முதல்ல நம்ம ஆரோக்கியத்தை நிறைய கவனிச்சுக்கணுங்க. பெண்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் படுத்தாங்கன்னா வேலை எந்த வேலையுமே நடக்காது, அப்படியே நின்றுடும் எல்லா வேலையும். அதனால தான் லேடிஸ் எப்போவுமே அவங்க உடம்பை நல்லா பார்த்து அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சொல்கிறேன் நான், ஆனால் எனக்கே ஆரோக்கிய குறைபாடு தான் இருக்குது. 2 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவரு கோல்டுமா இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃபீவரும் கோல்டுமாவே இருக்குது. சரி அப்படின்ட்டு இந்த ஃபீவர் கோல்டில் என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிட்றது, எதுவுமே டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. நேற்று தான் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்தோம், மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃப்ளூ ஃபீவர்னு எங்கே பார்க்க கிளம்பியிருக்குங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அதனால் குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்குங்க, வெயிலில் விடாதீங்க. லீவ் விட்டாங்கன்னா வெயில் விடுறது, குழந்தைங்க கொஞ்சம் ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் அப்படிங்க விளையாட விடுங்க. வெயிலில் ஃபுல்லாக விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக இது ஃப்ளூ அப்படின்றாங்க. நிறைய பேர் இந்த வெயிலால் தான் வருது இது அப்படின்றாங்க. அதனால் குழந்தைங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்லேயுமே எங்கள் 2 ஆண்டுகளையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியிலே விடாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. அர்ஷனுக்கு ஸ்கூல் 1 வாரம் தான் இருக்கும், 1 வாரம் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கும் லீவ் விட்டுருவாங்க. 2ஐயும் பார்த்துக்கிறது கொஞ்சம் சமாளிக்கிறதும் கஷ்டம்தான். என்ன செய்யுது, எல்லாமே பெண்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெசிபி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி இருக்கிறதுனால சீரமிளகு ரசம் அரைச்சி விட்டு பொடியே போடாமல் வெறும் நிறைய நம்ம இதில் போட்டிருக்கணும். அந்த ரசம் உங்களுக்கு குண்டு ரசம், சீரமிளகு ரசம், அப்புறம் பூண்டு ரசம், எல்லாமே மைசூர் ரசம், ரசத்தோட வெரைட்டியே நிறைய நம்ம சேனல் ஹர்ஷனி சேனல் அப்படின்னு போட்டு ரசத்தோட பேர் போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரசம் என்ன அப்படின்னா இந்த பூண்டு ரசங்க. அதனால அதை திரும்ப நான் போடலாம். பூண்டு சீரமிளகு எல்லாத்தையும் அரைச்சி விட்டு ஒரு ரசம் கோல்டுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் அதை போடல. தொகையில் என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கலந்து தொகையில். இன்னைக்கு அந்த தொகையில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபீவருக்கு ரொம்ப நல்லதுங்க இது. வாய்க்கு நல்லா உனக்கையாக இருக்கும். வாய்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உனக்கையாக டேஸ்டாக இருக்கும் இது. அதனால இந்த தொகையில் இன்னைக்கு அரைச்சிருக்கேன். இந்த ரசம் அந்த தொகையில் இதை சாப்பிட்டாலே பெருசு. எதை வச்சாலும் இந்த ஃபீவருக்கு மீந்து பொருள் கரெக்டாகவும் வைக்க முடியல. கரெக்டாக கொஞ்சம் தான் வைப்பேன், அதுவே ரசம் மீறும், இது மீறும், அப்படி இருக்குது. அதனால தொகையில் மீறும், தொட்டுக்கு மீறும். காயெல்லாம் கண்டாலே அப்படியே பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது இந்த ஃபீவருக்கு. அதனால அந்த தொகையில் எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இருக்கு இல்லையா, இந்த மல்லி நல்லா நான் காலையில சின்னதாக கட் பண்ணி நல்லா அலம்பி மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து அளந்து வச்சுருக்கேன், அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அடுத்தது தேங்காய், 1/2 மூடி தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன். தேங்காய் வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஃபீவர் டைமில் தேங்காய் சில பேர் பிடிக்காது, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்தது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1 ஸ்பூனு, அடுத்தது தனியா 1 ஸ்பூனு, இஞ்சி ஒரு பிஞ்சு, ஒரு இன்ச் அளவுன்னு சொல்லுவாங்களே எவ்வளோ பெருசு இஞ்சி, அதை தோல் சீவி அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல்லு. பூண்டும் அதே மாதிரி தான், வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு அவசியம் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. பூண்டு வச்சு அந்த கோல்டுக்கு அந்த கோல்டு சீக்கிரம் சரியாக போகும் அப்படின்வாங்க. இந்த டயர்ட்னஸ், பிபி சில சமயம் லோவானா அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னுவாங்க. அதுக்கோசரம் இந்த பூண்டு வச்சுருக்கேன் நான்.
உங்களுக்கு வேணும் வேண்டாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, சிறுநெல்லிக்காய் அளவுக்கு புளி, இவ்வளோதாங்க தேவையான பொருள். இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து வறுத்துட்டு மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம். ஒவ்வொன்றா வறுக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பூண்டு, இந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கணுங்க. பூண்டை நல்லா வதக்கணும். அதோட இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்க ஒன்று ஒன்றா அது மேலே போட்டு எல்லாத்தையும் இப்படி வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் அதை வேக்காடு இருக்கும்போது இந்த உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 கிழமை இல்லை அப்படின்னா தாராளமா பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. முன்னாடியெல்லாம் நாங்கள் பூண்டே சேர்க்காம இருந்தோம். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சமையல் எல்லாம் நிறைய வந்து 4 கிழமை எதுவும் இல்லை அப்படின்னா பூண்டு சேர்த்துக்க ஆரம்பிச்சோம். அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லது. அடுத்தது வந்து முடிஞ்சிச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். தனியா ஒரு ஸ்பூன், ஒரு பரட்டி ஆஃப் பண்ணா போதும். ஏன்னா தனியா வந்து டக்குன்னு திஞ்சிடும், அதனாலதான் ஆஃப் பண்ணியாச்சு. போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுலேயே வந்து நம்ம அந்த கொத்தமல்லி வரையும் கடலைப்பருப்பையும் போட்டு வச்சு அந்த மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு வதக்க போதும். இதே எண்ணெயே போதுங்க. ஆரம்பத்தில் 2 ஸ்பூன் ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா, அதே எண்ணெய் தான். பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து இது எல்லாத்தையும் எடுத்து இதை வச்சு நல்லா ஆற வச்சிட்டோம்னா ஆறிட்டு இருக்கும் அதுக்குள்ளது. அதுக்குள்ள நம்ம வந்து இதே அரைக்கலாம். இது வந்து பச்சையாக கூட வச்சு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பச்சையாக வச்சு அரைச்சா பிடிக்காது யாருக்கும். அந்த ராஸ்மல் போனோம் அப்படின்வாங்க. அந்த வதக்கி அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் வதக்கி ஒரு தடவை அரைச்சி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதமா இருக்குங்க டேஸ்டா. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இது வந்து கொடுக்கலாம். சாதம் அதில் போட்டு கிளறி கொடுத்தோம்னா செமையா சாப்பிட்டு வந்துடுவாங்க. மத்தியானம் எதுவுமே மிச்சம் வச்சாங்க. முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம், இது அரைக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சா ஒன்றும் பாதியமாக சிலது அரையும் சிலது அரையாது. தேங்காய் எல்லாம் அப்படியே முன்னா ரெண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு புளி முதல்ல போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது மிளகா, 2 மிளகாங்க, 2 மிளகா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது 2 மிளகா போட்டுக்கணும். அடுத்தது வந்து பாருங்க தேங்காய், இதை முதல்ல வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போங்க நல்லா அரைஞ்சிடுது. இப்போ வந்து இதில் வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் அலம்பி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அரைக்க வேண்டியதுதான். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மசிய அரைச்சி எடுக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க,
கொத்தமல்லி தொகையை ரெடி நமக்கு. இப்போ இதில் வந்து வேணும்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, அடுத்தது வந்து பெருங்காயம், இதை போட்டு தாளித்து இதில் போடலாம். தாளிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு சார் ரீகேப் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த துவையல் ரெடி. இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு 1 பிஞ்சு, அதே மாதிரி வந்து பூண்டு 4 பல், இது வந்து 1 இன்ச் அளவுக்கு தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. 2 மிளகாய் என்னோடத்துக்கு நான் வச்சுருக்கேன். உங்கள் வந்து வீட்டில் வந்து காரம் அதிகமாக தேவைன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோல்டு ஃபீவர் இருக்கும்போது கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வாய்க்கு. அதுக்கோசரம் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான் எல்லாமே. அதனால் அதே வறுத்து அதோட வச்சாச்சு. அப்புறம் வந்து 2 பிடிச்ச பொடி வந்து இது வச்சுருக்கேன், கொத்தமல்லி, 1 பிடிச்ச பொடி வந்து கருவேப்பிலை, 1 பிடிச்ச பொடி புதினா. இது எல்லாத்தையும் வச்சு நல்லா காலையிலே ஆஞ்சி அலம்பி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதையும் நல்லா வதக்கிடணும், பச்சை வாடை போக வதக்கிட்டு வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து பச்சையாக வச்சு அரைச்சாலும் பிடிக்கும். அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வச்சு வதக்கி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த வதக்கி வச்சா தான் அது பிடிக்கும். அதனால் அதை வதக்கி வச்சு அதோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். தேங்காவும் அதோட வச்சுருக்கேன். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல தேங்காய், அந்த புளி, மிளகாய், உப்பு, இதை முதல்ல அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது கொஞ்சம் மசிஞ்ச உடனே அந்த பருப்பெல்லாம் போட்டு, பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு, அப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த இது வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இதை போட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி மசியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பெருங்காயம், அவ்வளோதான். தாளித்து அதிலே போட்டுடலாம். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கும் போதே வச்சுக்கலாம். அதோட நான் வந்து தூள் பெருங்காயமாக இருக்கும்போது தாளிக்கும் போது போட்டிருக்கேன் அதில். இதுதான் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து பார்க்குறீங்க, வியூஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஒரு 20 நாளுக்குள்ளே மானிட்டேஷனுக்கு நம்ம சேனலெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Yeah.